வணக்கம் நேயர்களே, ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சி பெருமையுடன் வழங்கும் தரிகிட்டதோம் பிரம்மாண்டமான பரதநாட்டியம் ரியாலிட்டி ஷோ. இது co-sponsored by விஷாலம் ஹோம்ஸ் இன் புண்ணிய கஷேத்திரம், பிராமண அக்ரஹாரம் கும்பகோணம், கோபுரம் மஞ்சள் மற்றும் குங்குமம். இந்த பிரம்மாண்டமான பரதநாட்டியம் ரியாலிட்டி ஷோல வாரம் எங்களுடைய 14 கண்டஸ்டன்ஸ் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரவுண்ட்ஸை கடந்து வந்துகிட்டு இருக்காங்க. ஒரு ரவுண்டும் வித்தியாசமான சேலஞ்சஸை அவங்களுக்கு அளிக்குது. அந்த வகையில இன்னைக்கும் ரொம்பவே இம்பார்ட்டன்டான ஒரு எலிமெண்ட்டை தான் டெஸ்ட் பண்ற ரவுண்ட் இது. விதவிதமான கதைகளையும் காவியங்களையும் எங்களின் போட்டியாளர்கள் இந்த சஞ்சாரி ரவுண்ட்ல எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வகையில அடுத்ததா எந்த கண்டெஸ்டன்ட் வரப்போறாங்க அப்படின்னு பார்த்துடலாம். சுபஸ்ரீ வாங்க. நாம எல்லாருமே கேட்டு வளர்ந்த பூத்தனையோட கதையை அவ்வளோ அழகா பண்ணிருக்கீங்க. உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் பத்தின ஜட்ஜஸோட கமெண்ட்ஸை கேட்டுடலாம். பூத்தனை மாத்திரம்தான் காமிச்சிருக்கா, ஒரே ஒரு கேரக்டர் தான். பட் அவ அந்த அரக்கையா நடந்து வர்றதும் சரி, அதுக்கப்புறம் அந்த திருட்டுத்தனமா அந்த நந்தகோபுரோட வீட்டுக்குள்ள நுழைஞ்சு அந்த குழந்தைய யசோதை கிட்ட இந்த எடுத்துக்கரிச்ச அந்த அபிநயமும் சரி, அதுக்கப்புறம் மற்றவாளை பார்த்து ஒரு சின்னதாக ஒரு அச்சடு வெடிச்சு சிரிப்பும் சரி, கண்ணனுக்கு பால் ஊட்டி தான் மோட்சம் அடைகிற அந்த பகுதியும் சரி, ரொம்ப கண்ணியமாகவும் இருந்தது, ரொம்ப அழகாகவும் பண்ணினா. அந்த கதி, பூத்தனை கதி மாத்திரம் இன்னும் கூட அழகாக வரலான்னு எனக்கு தோணித்து. தேங்க்யூ. என்ட்ரி அந்த பூத்தனையோட கதி மாத்திரம் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கலான்னுட்டு. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ராட்சசி ஒரு அழகான ஒரு பெண்மணியா மாறுறதுங்கிற உடனே அது சூர்பனக்காவா அது பூத்தனையான்னு நாங்கள் யோசிச்சோம். பட் அது நான் சொன்னேன், அது குட்டில கூட போறாரே அப்படின்னா
அனிதா. அப்புறம் குட்டில் கூட அது ராமருக்கும் குட்டில் இல்லை, முதல்ல ராமரை எஸ்டாப்ளிஷ் பண்ணிருப்போம் அப்படின்னா பார்த்தேலா அப்படின்னா சரி கரெக்டு தான் அது. அஃப்கோர்ஸ் ஏன்னா இட்ஸ் அ சிமிலர் ஸ்டோரி, அதனால அது கொஞ்சம் ஒரு நாங்களும் அந்த மாதிரி இணைஞ்சு போறோம், நீங்க பண்றதோட நாங்களும் இணைஞ்சு போறோங்கிறதுக்கு இது ஒரு அழகான ஒரு ஒரு அந்த ஒரு நொடி இருந்தது. தப்பா புரிஞ்சு கூடாது. நாங்க அந்த கரெக்டா நாங்க அந்த ஒரு நொடியில நாங்க ஆன்டிசிபேட்டிங் இல்ல, நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் என்ன பண்ண போறா குழந்தைகள், அந்த மாதிரி ஒரு ஆன்டிசிபேஷனோட இருக்கும். ஸோ ரொம்ப அழகா இருந்தது. பட் அனிதா ஷி டிட் யசோதா இன் தி எண்ட். அது வந்து அது ரொம்ப ரொம்ப அழகா இருந்தது. ஏன்னா எனக்கு வந்து அந்த அந்த குழந்தைய அள்ளிண்டு வந்து முன்னாடி நிற்கும் பொழுது அவளுடைய சீக்ஸ் வந்து துடிச்சுன்னு இருந்தது. ஸோ அந்த ஒரு அமௌண்ட் ஆஃப் இன்வால்வ்மெண்ட் வந்து இருந்ததுனால தான் அந்த ஒரு தாயார் வந்து அந்த ஒரு ராட்சசி கிட்டேருந்து அந்த குழந்தைய மீட்டு கொண்டு வரும் பொழுது அந்த கிருஷ்ணா டுக் கேர் ஆஃப் ஹிம்செல்ஃப். பட் அது ரொம்ப ரொம்ப அழகா இருந்தது. அண்ட் உன்னோட கண்கள் எல்லா பிரியும் ரொம்பவே நல்லா இருந்தது. கத்தி மாத்திரம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரோவர்ட்டடா இருந்தது. பட் இட்ஸ் ஓகே. தேங்க்யூ. தரிக்கிட்டதும் நிகழ்ச்சியோட சஞ்சாரி சுற்றுல அடுத்ததா எந்த போட்டியாளர் என்ன கதைய கையாள போறாங்கன்னு பாத்துடலாமா? ஸ்ரீகவி. ಚಲ ಮೇಲರ ನಾದು ಚೇತರ ಆನಂದ ಬಾಲನಿ ಕೇತ ಚಲ ಮೇಲರ ನಾದು ಚೇತರ ಆನಂದ ಬಾಲ ஸ்ரீகவி, கஜேந்திர மோக்ஷத்தை நீங்க காமிச்சிருக்கீங்க. உங்களுடைய இந்த பியூட்டிஃபுல்லான பெர்ஃபார்மன்ஸ் பத்தின ஜட்ஜஸோட கருத்துக்கள் என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப அழகா டெபிக்ட் பண்ண, எல்லாமே ரொம்ப ரொம்ப அம்சமா இருந்தது. என்னுடைய ஒண்ணு தானே, அந்த நாராயணர் வந்து அந்த சுதர்சன சக்கரத்தை வீசி எறியும் போது அந்த கண்ணு வந்து கொஞ்சம் குரோதம் காமிச்சது. கருணை, அந்த இடத்துல கருணை தான் இருக்கணும். அந்த கருணாமூர்த்தி தான் கஜேந்திரனுக்கும் அந்த அந்த கந்தர்வனுக்கும் 2 பேருக்கும் மோட்சம் கொடுத்தார். ஸோ அந்த நொடியை வந்து அந்த கருணையா அந்த அந்த வீரம் இருக்கலாம், அந்த ஒரு லுக்கு வந்து அந்த ஒரு அந்த ஒரு இப்படி வந்துடுத்து கண்ணு. அந்த ஒரு கொஞ்சம் எனக்கு அந்த ரச பங்கம் அங்கே ஒரே ஒரு இடத்துல தான் நடந்தது. மற்றது எல்லாத்துலேயும் நல்லா இருந்தது. வெரி வெல் டன். தேங்க்யூ. ரொம்ப அழகாக பண்ணேம்மா. அம்பிகா சொன்ன மாதிரியே ரொம்ப எல்லாமே அவள் ஏஜுக்கு தகுந்த மாதிரி ரொம்ப அழகாக பண்ணினா. எனக்கு வந்து அந்த கஜேந்திரன் கூப்பிடுச்ச எனக்கு என்னமோ இப்படி கூப்பிட வேண்டாம்னு தோணுது. இந்த தும்பிக்கையாலேயே
அங்கே வந்து அந்த ஃப்ளட்டர் பிட்வீன் த ஊஹு அந்த மகரத்துக்கும் இதுக்கும் நடுவில் இருக்கலான்னு எனக்கு தோணித்து. இன்னொரு விஷயம் வந்து விஷ்ணு அங்கேருந்து வைகுண்டத்தேந்து வரைச்ச அப்படியே தன்னோட மேல் அங்கவஸ்திரம் கூட பின்னாடி அவரோட துரத்தின்னு வந்ததான். அந்த அளவுக்கு பதட்டமாக ஓடி வந்தாராம் கஜேந்திரனை காப்பாற்றுறதுக்கு. கருடன் எல்லாருமே பின்னாடி ஓடி வந்தானா. ஸோ அந்த ஒரு கிரெசண்டோ பாயிண்ட் வந்து எனக்கு அங்கே கிடைக்கலன்னு தோணிது. அவ்வளோதான். காட் பிளஸ் யூ. ரொம்பவே அழகான நம்முடைய கண்டஸ்டன்ஸோட பெர்ஃபார்மன்ஸை இந்த சஞ்சாரி சுற்றுல நாம பார்த்துக்கிட்டு வரோம். திஸ் இஸ் நவ் டைம் ஃபார் ஜட்ஜஸ் பெர்ஃபார்மன்ஸ். இன்னைக்கு இந்த மேடையில எங்களுக்காக ஒரு ஸ்பெஷல் ஜாத்தியை நீங்க டெஃபினட்டா ரெசைட் பண்ணுங்க. இது ஒரு சஞ்சாரி ரவுண்ட் அப்படிங்கிறதால முக்கியமாக கதை அம்சமும் அந்த கேரக்டரைசேஷன், அந்த பாத்திர படைப்பு ரொம்ப முக்கியமாக இருக்கு இல்லையா. நான் அதில் வந்து கொஞ்சம் நிறைய அனுபவம் கடவுளோட அருளால் பெற்றிருக்கிறதுனால நான் வந்து முதல்ல தறிக்கிட்ட தோமுக்கு ஒரு ஸ்பெஷலாக ஒரு ஜதி என்னை பண்ண சொல்லியிருக்கா. இந்த படைப்பை ரொம்ப அழகாக உருவாக்குறவா. அதுக்கு முன்னாடி சின்ன குழந்தை எப்படி ஒரு ஜதி, ஒரு கிருஷ்ணராக இருந்தால் அது எப்படி வரும், ரெண்டு லைன் ஜஸ்ட் சொல்லி காட்டுறேன். கிங் கிணி 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 ஜல் ஜல் சதங்கை தரி தஷாம் தினக்கு தினக்கு தின தினக்கு தினக்கு தின் தினக்கு தினக்கு தின தின தக்க ஷாம். ஸோ அந்த மாடுலேஷன் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்றதுக்காக இது பண்றேன். அதே இப்போ ஒரு அரக்கனா இருந்தா டிங்கு டிங்கு தக டிங்கு டிங்கு தக டிங்கு டிங்கு டெண்டெந்திருகுதா அப்படின்னு வரும். டீம் தத தக்க தக்க தகிட தகிட தக 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 தகதாம். அந்த ஜதிக்கு நடுவுலயே அவருடைய அசுர சிரிப்பும் வரும். இதெல்லாம் வந்து நிறைய நாங்கள் பிரயோகம் பண்ணிட்டு இருக்கோங்கிறதுக்காக ஒரு தாழ்மையாக சொல்லிட்டேன். பட் இதுக்கு வந்து ஸ்பெஷலாக ஒரு சின்ன ஜதி பண்ணியிருக்கேன். அதை நான் வந்து பகிர்ந்துக்கிறேன் உங்களோட. திரிகுடுத்த 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 தின் திரிகுடுத்த 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 தரிகிடுத்தோம் திரிகுடுத்த 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 தின் திரிகுடுத்த 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 தரிகிடுதோம் திரிகுடுத்த 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 தரிகிடுதோம் திரிகுடுத்த 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 தரிகிடுதை திரிகுடுத்த 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 தரிகிடுதோம் திரிகுடுத்த 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 தரிகிடுதை திரிகுடு தக்க தரிகிடுதோம் திரிகுடு தக்க தரிகிடுதோம் திரிகுடு தக்க தரிகிடுதை திரிகுடு தக்க தரிகிடுதை தரிகிடுதோம் 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 தக்க திக்கு கெடுதக்கு தரிகிடுதோம் 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 தக்க திக்கு கெடுதக்கு தரிகிடுதோம் 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 தக்க திக்கு கெடுதக்கு தரிகிடுதோம் தக்க திக்கு கெடுதக்கு தரிகிடுதோம் தக்க திக்கு கெடுதக்கு தரிகிடுதோம் தா. அடுத்த போட்டியாளரை வரவேற்கலாமா? ஜானவி.
ஜானவி, கண்ணகியின் கதையை அவ்வளோ அழகா காமிச்சிங்க. உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் பத்தின ஜட்ஜஸோட கருத்துக்களை கேட்டு. இது கொஞ்சம் டிஃபிகல்ட் கூட. அண்ட் டோட்டலாக வந்து ஸ்ட்ராங் டயலாக்ஸோ ஐ மீன் கவிச்சொற்கள் இல்லாமல் பண்ணுறது, வெறும் மியூசிக்கு பண்ணுறதும் அவ்வளோ ஈஸி கிடையாது. ஓரளவுக்கு நல்லாவே பண்ணினேம்மா. பட் ஆனால் அந்த கதை வந்து அகெயின் அவ்வளோ ஒரு அற்புதமான கதை, எவ்வளவோ பேர் பண்ணியிருக்கிற ஒரு கதை. இன்னும் டீப்பராக போக போக இன்னும் பெட்டராக பண்ணுவேன்னு எனக்கு தோன்றுறது. தேங்க்யூ. இமோஷன்ஸ் ஆர் வெரி ஸ்ட்ராங், ரொம்ப ஸ்ட்ராங் இமோஷன்ஸ். இதில் அந்த மாற்றம் வந்து அந்த ஒரு கணவனை இழந்து அந்த ப்ரூவ் பண்ண வேண்டிய, இது என்னோடைய சிலம்பு அப்படிங்கிறது ப்ரூவ் பண்ண வேண்டியது ஒரு தருணம். அந்த தருணத்துலேருந்து ஒரு ப்ரூவ் பண்ணின அப்புறம் அந்த ஒரு பண்ணிட்டு ப்ரூவ் பண்ணின அப்புறம் வர ஒரு ஆத்திரம், ஒரு கோபம், அதனால அழிவு. அந்த எஸ்டாப்ளிஷிங் இஸ் நாட் ஈஸி ஃபார் அ யங் டான்சர். கொஞ்சம் டிஃபிகல்ட் தான், அனிதா சொன்ன மாதிரி ரொம்ப டிஃபிகல்ட். ஸோ அண்ட் இதில் மியூசிக் ஒத்துழைப்பும் கொஞ்சம் இல்லை. அந்த இமோஷன்ஸுக்கும் அந்த மியூசிக்குக்கும் கொஞ்சம் சரியாக ஒத்து வரலன்னு என்னுடைய அபிப்பிராயம். பட் அகெயின் இட்ஸ் மை பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் மியூசிக்கல் எக்ஸ்பிரஷன். யூ ட்ரைட் யுவர் பெஸ்ட், பட் இட் நீட்ஸ் a lot of work. ஸ்ரீ சங்கரா டிவி வழங்கும் தரிக்கிட்டத்தோம் நிகழ்ச்சியின் சஞ்சாரி ரவுண்ட்ல நாம பார்க்க போற அடுத்த போட்டியாளர் யாரு? சௌமியா. போல இருந்திடல் நியாயமா யாதவா மதவா இன்னம் என் மனம் அறியாதவ போல இருந்திடல் நியாயமா யாதவா மதவா இன்னம் என் மனம் அறியாதவர் போல இருந்திடல் நியாயமா யாதவா மதவா இன்னம் என் மனம் அறியாதவர் போல இருந்திடல் நியாயமா யாதவா மதவா இன்னம் என் மனம் அறியாதவர் போல இருந்திடல் நியாயமா யாதவா மதவா இன்னம் என் மனம் அறியாதவர் போல. ரொம்ப ஒரு ஹார்ட் வார்மிங்கான ஒரு ஸ்டோரி, குச்சேலனோட கதை. உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் பத்தி ஜட்ஜஸோட கமெண்ட்ஸை கேட்டுக்கலாம். அகெயின் சஞ்சாரின்னு வரைச்ச அஃப்கோர்ஸ் இந்த இடத்துல வந்து அது முதல்ல அந்த பாட்டில் பொருந்துறதான்னு எங்களுக்கு நாங்கள் அதை பற்றி பேசிட்டு இருந்தோம் அம்பிகாவும் நானும். பட் லீவிங் அசைட் ஆல் தட், திஸ் இஸ் பேசிக்லி ஹர் ரவுண்ட் ஆஃப் எப்படி பண்ணியிருக்காங்கிறது. பட் எனக்கு வந்து அகெயின் குச்சேலராகவும் சரி கிருஷ்ணராகவும் சரி அந்த பாத்திரங்கள் வந்து இன்னும் எஸ்டாப்ளிஷ் ஆகணும், அந்த கதையும் இன்னும் பியூட்டிஃபுல்லாக கொண்டு போய் சேர்க்கணுங்கிறது வந்து என்னுடைய ஒரு சின்ன கருத்துமா. காட் பிளஸ் யூ சாய்ரா. தேங்க்யூ. எனக்கும் அதே கருத்து தான்டா கண்ணா. இன்னும் நிறைய இம்ப்ரூவ் பண்ணணும், கேரக்டர் டெபிக்ஷனில் இன்னும் நிறைய ஒர்க் பண்ணணும். ஏன்னா அது என்ன சொல்கிறதுனாக்கா அந்த ஒரு சந்தேகம், அந்த ஒரு மாளிகைக்குள்ளே போகலாமா
அப்படிங்கிற ஒரு ஒரு தயக்கமெல்லாம் எஸ்டாப்ளிஷ் ஆகலை. அந்த ஒரு வரவேற்பு, கிருஷ்ணரோட பெருந்தன்மை, அந்த பெருந்தன்மையை விட அது அவரை அரவணைக்கிறது, தன்னுடைய நண்பன் அப்படிங்கிறது தன்னுள்ளே எடுத்து கொள்ள ஒரு தருணம், அதெல்லாம் கதை மாதிரி இருந்தது. தட் இஸ் நீ டெபிக்ட் பண்ணது ஒரு ஸ்டோரி, ஒரு இது நெக்ஸ்ட் நடந்தது, இது நடந்தது. அது நடந்தது, அந்த ஒரு உணர்வுகள் அந்த நடந்ததோட உணர்வுகள் 100% வெளியில வரல. ஸோ அதனால நிறைய இம்ப்ரூவ் பண்றதுக்கு இருக்கு. பண்ணுவேன். நீ இப்போதானே ஜேர்னியில நம்ம ஆரம்பிச்சிருக்கோம், நிறைய இருக்கு, நன்னாவும் நடக்கும். நம்ம தரிக்கிட்டதும் நிகழ்ச்சியில சஞ்சாரி ரவுண்ட்ல அடுத்து வர போட்டியாளர் யாரு? சுந்தரேஷன், வாங்க. நிச்சயமாய் நம்பினேனே. நாதன் நிச்சய ரொம்பவே அழகான ஒரு கதையை டெபிக் பண்ணீங்க சுந்தரேஷன். உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் பத்தின ஜட்ஜஸோட கருத்துக்கள் என்னன்னு கேட்கறேன். ரொம்ப நீட்டா அழகா பண்ணினேப்பா. அந்த பூம்பாவையை உயிர்ப்பிக்கிற கதை தானே திருஞான சம்பந்தர் உயிர்ப்பிக்கிற கதை. அதுக்கு இருக்கிற ஸ்கோப்புக்கு அழகா பண்ணார். சஞ்சாரம்ங்கும் போது ஒரு சின்ன ஸ்டோரி தான், இன்னும் ட்ராமாட்டிக் வேல்யூ எவ்வளோ கொண்டு வர முடியும் அதுக்குன்னு பார்க்கறச்ச இன்னும் அதை இன்னும் பிரமாதமா பண்ணிருக்கலாம்னு தோன்றது. அவ்வளவுதான். சுந்தரேஷன் ரொம்ப நீட்டா தான் இருந்தது. அனிதா சொன்ன மாதிரி எல்லா கேரக்டர்ஸும் நல்லா எஸ்டாப்ளிஷ் ஆச்சு. அண்ட் நாட்டிய தர்மி அப்ரோச் அப்படின்னு எடுத்துட்டோம்னாக்கா there is no comments at all. அவ்வளோ ரொம்ப நீட்டாக தான் இருந்தது. ஆஸ் அனிதா செட், கொஞ்சம் எலாபரேட் பண்ண முடியுங்கிற ஒரு ஸ்கோப்புக்கும் டைம் கன்ஸ்ட்ரெயின்ஸ்னால அது வர மாட்டேங்கிறது. இன்னும் கொஞ்சம் ஒரு துளி சரண்டர் டு கேரக்டர் இருக்கலாம், இல்லைன்னு சொல்லவே முடியாது. கொஞ்சம் சரண்டர் டு கேரக்டர் ஜாஸ்தி இருக்கலாம். பட் நல்லா இருந்தது, நீட்டாக இருந்தது. வித்தியாசமான கதைகளை இந்த சஞ்சாரி ரவுண்ட்ல நாம எல்லாருமே பார்த்து அனுபவிச்சுட்டு வரோம். அந்த வகையில அடுத்ததா எந்த கண்டெஸ்டன்ட் என்ன பெர்ஃபார்ம் பண்ண போறாங்கன்னு பார்த்துடலாம்.
திஷிதா. உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் பத்தின ஜட்ஜஸோட கமெண்ட்ஸ் என்னன்னு கேட்டுருந்தோம். கண்ணனும் கர்ணனும் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்தது. ரொம்ப நீட்டாக பண்ணினேன். அந்தந்த இடத்துல பாத்திரத்தன்மை நீட்டாக இருந்தது. அதை பற்றி நிசந்தேகமாக இருந்தது. எஸ்பெஷலி ஐ லைக் தி ஸ்பாட் வென் நான் என்ன கொடுக்கறதுக்கு இருக்குது அப்படிங்கிறது கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ரோவர்ட்டாக இருந்தது. பட் அந்த கொடுக்கும் பொழுது, அந்த தானத்தை தரும் பொழுது there was 100% surrender to character. அந்த ஒரு நொடிக்காக well done. Thank you ma'am. அதே தான் என்னுடைய கருத்தும். நன்னா அந்த உணர்வு பூர்வமாக பண்ணக்கூடிய ஒரு சந்தர்ப்பம். அது எல்லாத்த விட வந்து அந்த பக்தி பாவம் நன்னாவே வருது ஃபேஸில். வந்து கண்ணான் இப்படி பண்ணினியே அந்த ஒரு அதை காய்க்கரிச்சு அழகாகவே பண்ணினா. என்ன கர்ணன் வந்து தன்னோட புண்ணியத்தை எல்லாம் தானம் பண்ணும்போதும் நல்ல டோட்டல் சரண்டர் இருந்தது. பட் அகெயின் இந்த சஞ்சாரியெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமான சஞ்சாரிகள் பண்ணுறதும் அவ்வளோ ஈஸி கிடையாது. அதை நன்னாவே ஹேண்டில் பண்ணியிருக்கேன். இன்னும் போக போக இன்னும் நன்னா பண்ணுவேன் நினைக்கிறேன். இன்னும் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பேலன்ஸ் இருக்கு. அண்ட் அதுக்கப்புறம் இந்த ரவுண்ட்ல எக்ஸலண்டா யாரு பெர்ஃபார்ம் பண்ணாங்க அப்படிங்கிற யுனானிமஸ் டிசிஷனை எங்களுடைய நடுவர்கள் எடுப்பாங்க. ஸோ த ஃபைனல் பெர்ஃபார்மன்ஸ் ஃபார் த டேக்காக லெட்ஸ் வெல்கம் ஆன் ஸ்டேஜ் அதிதி. சதா சிவ நடராஜனே வரம் அருள் மகன ஹரனே சதா சிவ நடராஜனே வரம் அருள் மகன ஹரனே சதா சிவ
நடராஜனே வரும் அருள்தாய மகான பிரியனே ஹரனே சதாசிவ நடராஜனே வரும் அருள்தாய மகான பிரியனே ஹரனே சதாசிவ நடராஜனே வரும் அருள்தாய மகான பிரியனே ஹரனே சதாசிவ நடராஜனே வரும் அருள் மகான ராவணனோட கர்வத்தை அடக்கின ஒரு கதை. உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் பத்தின ஜட்ஜஸோட கருத்துக்களை கேட்கலாம். நல்ல எஃபர்ட் இருந்தது. பட் ஐ ஃபீல் சில இடங்களில் இட் வாஸ் ஓவர் டன். பண்ணுறத ஓவர் டன் இட் வாஸ். அண்ட் பரமேஸ்வரனை காமிக்கிறச்சியும் சரி, அவருடைய தபஸ் கலையறதை காமிக்கிறச்சும் சரி, சாமகானம் வாசிக்கிறது சரி, ஐ திங்க் ஓவரால் வந்து இட் வாஸ் லிட்டில் ஓவர் டன். பட் அதை வந்து இன்னும் சட்டிலாகவும் எஃபெக்டிவாகவும் ரொம்ப அழகாக பண்ண முடியும். ராவணனை இன்னும் அதி அற்புதமாக கொண்டு வர முடியும். பட் வித் டைம் you will learn all that. God bless you. Thank you so much, ma'am. Dramatic expression comes naturally to you, but அது எங்க எந்த அளவுக்கு உபயோகிக்கணுங்கிற ஒரு ஞானம் வந்து போக போக வரும். அதுவும் ஓவர் டூ பண்ணக்கூடாது. அது எந்த இடத்துல வந்து அந்த ஒரு லாஃப்டரோ, அது ஒரு அதிஹாசமோ, அது வந்து அதிஹசிதா அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த அதிஹசிதம் எவ்வளோ தூரத்துக்கு வரணும் அப்படிங்கிறதும் நமக்கு வந்து அந்த ஒரு டக்குன்னு we will know at that point in time. கொஞ்சம் ஓவர் டன்னா இருந்தது அந்தந்த அங்கங்க. in some places it was neat, some places it was little overdone. ரொம்ப அழகா நீ டெபிக்ட் பண்ண இல்லைன்னு சொல்லலை. பட் ஆனால் அந்தந்த இடத்துல எப்படி கண்ட்ரோல் பண்ணணும் அபிநயத்தன்னு கற்றுப்பனி. யூ ஆர் பேசிக்லி வெரி டேலண்டட். God bless you. Thank you so much, ma'am. தரிக்கிட்டதோம் நிகழ்ச்சியின் சஞ்சாரி சுற்றில் இந்த 14 கண்டஸ்டன்ட்ஸ்ல யாரு எக்ஸலண்டா இன்னைக்கு பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க அப்படின்னு நம்ம ஜட்ஜஸ் தேர்ந்தெடுத்தாச்சு. இப்போ லெட்ஸ் வெல்கம் our judges onto the stage. கலைமாமணி ஸ்ரீமதி அனிதா குஹா மற்றும் கலைமாமணி டாக்டர் அம்பிகா காமேஸ்வர் அவர். இந்த தரிக்கிட்டதோம் நிகழ்ச்சி வந்து எங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா திஸ் இஸ் சீசன் 1 இன் சங்கரா டிவி. அண்ட் இந்த ஜேர்னி ஃபார் ஆல் ஆஃப் அவர் கண்டஸ்டன்ட்ஸ் ஒவ்வொரு ரவுண்டும் வித்தியாசமா விதவிதமா அமைஞ்சிட்டு இருக்கு. அண்ட் இந்த சஞ்சாரி ஸ்டோரி ரவுண்டுக்கு ரொம்ப ஆப்டா நீங்க 2 பேரும் இன்னைக்கு வந்திருந்தீங்க. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு எப்படி இருந்திருக்கு டுடே? இது ரொம்ப ஒரு அற்புதமான முயற்சி சங்கரா டிவியால். இப்போ வந்து எல்லா குழந்தைகளுமே ரொம்ப நல்லா ஆடக்கூடியவா, எல்லாருமே டேலண்டட். அவள் குருஸும் ரொம்ப நல்லா சொல்லி கொடுத்துருக்கா. அந்த மாதிரி தான் வந்திருக்கு. பட் இன்னைக்கு எப்படி அமையிறது, என்ன சப்ஜெக்ட் நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம், எந்த அளவுக்கு அது வெளிப்படுறதுங்கிறதா ரொம்ப முக்கியமாயிடுறது. அந்த விதத்தில் தான் நாங்கள் வந்து எங்களோட டெசிஷனை இது பண்ணியிருக்கோம். அதான் நிஜம். எப்போதுமே அது கிளீஷேன்னு சொல்லுவா, எல்லாருமே நன்னா ஆடினா அப்படின்ட்டு. யூஆர் ஆல் வெரி பிளெஸ்ட், யூஆர் வெரி டேலண்டட். எல்லாருமே ரொம்ப நன்னா பண்ணேன். அண்ட் ஒருத்தருக்கிட்டேருந்து கற்றுக்கணும் நிறைய இருக்குது. ஸோ சின்ஸ் யூஆர் ட்ராவலிங் டுகெதர், நீங்கள் 14 பேரும் யூஆர் ட்ராவலிங் டுகெதர்னா இன்னொருத்தர் எப்படி இதே கையாளுறா, எப்படி அவள் வந்து ஹேண்டில் பண்ணுறா அப்படின்னுட்டு அது ஒரு ரொம்ப பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு. ஸோ எவ்வளவோ சொல்லலாம். பட் it is always difficult for us to say that one is the best, because when so many bests are there, it's always difficult to say. But Subhashri, தரிக்கிட்டதோம் நிகழ்ச்சியோட சஞ்சாரி ரவுண்டோட பெஸ்ட் பெர்ஃபார்மர் சுபஸ்ரீக்கு ஸ்ரீவர்மா ஆயுர்வேதா வழங்கும் ஒரு ஸ்பெஷல் பிரைஸ். அம்பிகாக்கா அண்ட் அனிதா ஆண்டி இவ்வளவு நேரம் இந்த தரிக்கிட்டதோம் நிகழ்ச்சிக்காக so cute. We throughout admired
யூ நோ ஹவு யூ ஜட்ஜ் சேர்ந்து நீங்க டிஸ்கஸ் பண்ணதும் அவ பெர்ஃபார்மன்சஸ் நடக்கும்போது நீங்க பேசின்ற விதமும் இட்ஸ் ரியலி அட்மிரபிள். அண்ட் இதுலேருந்து நம்ம பார்த்து கத்துக்கணும், யூ நோ த கேமராட்ரி பிட்வீன் ஆர்டிஸ்ட்ஸ். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் செட்டிங் சச் ஹை கோல்ஸ் ஃபார் ஆல் ஆஃப் அஸ். இவ்வளவு நேரம் இன்னைக்கு எங்களோட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஜட்ஜ்மெண்ட் கொடுத்ததுக்கு ஸ்ரீவர்மா ஆயுர்வேதா வழங்கும் உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட். இந்த சஞ்சாரி ஸ்டோரி ரவுண்ட் எவ்வளவு மேஜிக்கலா இருந்தது இல்ல? ஒவ்வொரு கண்டெஸ்டன்ட்டும் எடுத்த கதைகளும் அவங்க காட்டின கேரக்டரைசேஷன் கதாபாத்திரங்களும் எவ்வளவு அருமையா இருந்தது. ஒரே ஒரு நடனமணி எவ்வளவு விதமான கேரக்டர்ஸ் காமிக்கிறது எவ்வளவு பெரிய சேலஞ்சுன்னு நம்ம எல்லாருக்குமே இப்போ புரிஞ்சிருக்கும். இதுவும் இந்த ஜேர்னில ஒரு இம்பார்ட்டன்டான சேலஞ்ச் எங்களுடைய கண்டெஸ்டன்ஸுக்கு. ஏன்னா இப்போ எலிமினேஷன் இல்லைனாலும் இது அவங்க செமிஃபைனல்ஸ் போறாங்களா இல்லையாங்கிறத தீர்மானிக்கும். இந்த தரிக்கிட்டத்தோம் நிகழ்ச்சியோட அப்கமிங் சீசன்ஸ்ல நீங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா எங்களுக்கு உங்களுடைய டீடைல்ஸ் அண்ட் வீடியோஸை வாட்ஸ்அப்ல அனுப்புங்க. நீங்க அனுப்ப வேண்டிய நம்பர் 9677761352 9677761352. தொடர்ந்து அடுத்த வாரம் வேற ஒரு சேலஞ்சோட நம்ம கண்டெஸ்டன்ட்ஸோடையும் புது செட் ஆஃப் ஜட்ஜஸோடையும் நான் உங்களை சந்திக்கிறேன். Until then, this is Kritika Shurajit signing off. இது ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சி பெருமையுடன் வழங்கும் தரிக்கிட்டத்தோம் பிரம்மாண்டமான பரதநாட்டியம் ரியாலிட்டி ஷோ. co-sponsored by விஷாலம் ஹோம்ஸ் இன் புண்ணிய கஷேத்திரம், பிராமண அக்ரஹாரம் கும்பகோணம், கோபுரம் மஞ்சள் மற்றும் குங்குமம் அண்ட் லலிதா ஜுவல்லரி. அசோசியேட் ஸ்பான்சர்ஸ் பிரில்லியன்ஸ் ஃப்ரம் த ஹவுஸ் ஆஃப் பிரில் மற்றும் ஸ்ரீவர்மா ஹெல்த், ஹார்மனி அண்ட் ஹாப்பினஸ்.